ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க ஹார்ட் பீட்ல ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. சீக்கிரமா மனிஷ், எங்களால வெயிட் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல விழுது. உங்க ஆதங்கத்தை போக்குறதுக்காகவே ஒரு அற்புதமான வித்தியாசமான ஷோவை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷோல நீங்க பார்க்க போறது ரெடிகுலஸ்லி ஃபன்னி வீடியோஸ் டோர்னேடோ. நான் ரொம்ப வளவளன்னு பேசி சும்மா போர்ல அடிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நல்ல ஃபன்னியான வீடியோஸையும் கூடவே சயின்டிபிக் ஃபேக்ட்ஸையும் நான் காட்ட போறேன். சோ இந்த ஷோவை நீங்க பார்க்கிறதுக்கு தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். உலகத்தில் ரொம்ப வேகமா ஓடக்கூடிய மனிதர்னு சாதனை படைச்ச உசைன் போல்ட் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் 43 km/h ஓடுவாரு இல்லைங்க, பறப்பாரு. ஆனா அது இங்க இல்லைங்க, இது அவருக்கு சரியான ட்ராக் கிடையாது. மிஸ்டர் போல்ட்டோடைய உண்மையான சாதனையை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஷாட்ல இந்த ட்ரெட்மில் 39 km ஸ்பீட்ல செட் பண்ணப்பட்டிருக்கு. சராசரியா ஒருத்தர் ஓடும்போது அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரெண்டு. ஒன்னு ஸ்ட்ரைட் லெங்த், இன்னொன்னு லெக் டர்ன் ஓவர். உங்களோட ரெக்கார்டை நீங்களே பிரேக் பண்றதுக்கு எது சரியான இடம்னா ட்ரெட்மில் தான். ஏன்னா ட்ரெட்மில்ல ஓடும்போது மட்டும்தான் உங்களுக்கு எதிர்காத்து இருக்காது. இந்த காரணத்தினால நிச்சயமா உங்களோட வேகமா ஓட முடியும். இந்த முக்கியமான டிப்ஸை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ட்ரெட்மில்ல ஓடுறது சுத்த போரிங்கான விஷயம். ஆனா இதுக்காகவே மேல இருக்கிறவருக்கும் நன்றி சொல்லி ஆகணுங்க. அது ஏன்னா நமக்காகவே சில அவதாரங்கள் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த அவதாரங்க காட்டுற சில கோப்பராகித்தனம் நம்மள சிரிக்க வச்சு இப்படி ஒரு ஷோ உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சது. வாங்கம்மா, ட்ரெட்மில்ல ஓடுறதுக்கு நான் சொல்லி தரேன். முதல் முறையா வரீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வலது கால். என்ன பீச்சாங்க வச்சிட்டீங்களா? நம்ம மிலிட்டரிக்காருக்கு இன்னும் குழந்தை மனசு மாறவே இல்லை. யூனிஃபார்ம் போட்டாலும் ஸ்ட்ரிக்டா தவழ்ந்துதான் போக நட முடிக்கிறார். எதுக்கு இந்த வீம்பு? ஒரு ரன்னர் ட்ரெட்மில்ல ஓடும் போது பெல்ட்டோட வேகத்துக்கு ஈக்குவலா ஓடணும். ஏன்னா பெல்ட்டோட அளவு காலை வீசி ஓடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நீங்க முன்னோக்கி ஓடிட்டு இருப்பீங்க, பெல்ட் உங்களை பின்னோக்கி இழுத்துட்டு இருக்கும். ஆனா ஓடுற நீங்க ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. இதுல உங்களோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கிறதா நல்லது. இதுல முந்திரி கோட்டை வேலை காமிச்சோம், குப்பர் அடிச்சு விழுந்து ட்ரெட்மிலுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்போம். ஸ்லோ மோஷன்ல தான் ஓடுறான்னு ரொம்ப ஈஸியா நினைக்காதீங்க. முதல்ல ஸ்லோவா ஓட ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கலாம். முக்கியமான விஷயம், பிடிக்கிறதுக்காக தான் ஹேண்ட்லே கொடுத்துருக்காங்க. பந்தா காட்டணும், மூக்கு இருக்காது. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நக்கலா ஓடினா நாக்கு இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க, எல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான். புரியுதா? அங்க போய் அங்க பிரதட்சணம் பண்ணலாமா? இந்த மாதிரி உங்க லவ்வர் காலில் விழுந்திருக்கலாம். ஒரே நாள்ல 9 ட்ரெட்மில்ல ஓடினா உடம்பு குறைய நியமன் சொன்னது இந்த பொண்ணு எவனை ஏத்தி விட்டுருக்கான். அதையும் நம்பி ஓடுறா பாத்தீங்களா? மல்லாக்க விழுந்தாக்காக பல்லாக்க எழுத தூக்கிட்டு போனோம். நீங்க அறிவு கொழுந்துங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான மொத்த உருவத்தை இப்பதான் பாக்குறீங்க. குச்சி ஊனி நடக்கிறாரே, இவருக்கு மூளையை முட்டில் தான் இருக்குது. அப்படிதான் தம்பி, ட்ரெட்மில்ங்கிறது ஓடி உடம்பு ஒழுங்கா வச்சுக்கணுங்கிறது தான். இப்படி கட்டையை வச்சுட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு இல்ல. வீடியோ போட்டு பாருங்க, வாழ்க்கை பூரா சிரிப்பீங்க. இவரு ட்ரெயினர் கிட்ட பேர் வாங்குறாராம். இவங்க எல்லாம் யாரு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை கீழே விழுந்து அடிப்படாதுன்னு யாரோ சொன்னதை நம்பிட்டாரோ? அடுத்தவன் பேச்சை கேட்டு தூள்னா இப்படிதான் பேக் டிராப் பிச்சுக்கிட்டு போயிடும். உலகம் ஊருன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐஎம் தான் கண்டுபிடிச்சது. ட்ரெட்மில்ல பந்தை வச்சு ஒரு லந்த காமிச்சாரு, மூக்கு வாயில பேந்ததுதான் மிச்சம். ஆஹா, இதெல்லாம் எப்படிங்க யோசிக்கிறீங்க? உங்களால மட்டும்தான் முடியும். அப்படி போடு. என்னடா ஆச்சு? ஒழுங்கா ஓட்டிட்டு தான் வந்தாரு. ஆனா நமக்கு தான் ஒழுங்கா ஓடினா பிடிக்காதே. என்னமோ எதிர்க்க லாரி வர மாதிரி பிரேக்க பிடிச்சா அவ்வளவுதான், சைக்கிள் கிளம்பிடுச்சு. கபாலத்துல வாங்கி விடாத சிரிச்சுட்டு இருக்காரு.